இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் லால் சலாம். இது ஒரு 90s நடக்கிற கதை. மூர்பாக்னு ஒரு ஊர், முஸ்லீம் கம்யூனிட்டி அதிகமாக இருக்க ஒரு இடம். அங்கே எப்படியாவது அவங்க ஓட்டை வாங்கி அந்த ஊர் எலெக்ஷனில் வின் பண்ணிடணும்னு கலவரத்தை தூண்டி வர ஒரு அரசியல்வாதி கடைசியில் வின் பண்ணாரா? இது ஒரு கதை. அடுத்து, ஊருக்குள்ள 3 ஸ்டார் அண்ட் MCCன்னு 2 ரைவல் கிரிக்கெட் டீம். ஒரு டீமுக்கு விஷ்ணு விஷால் விளையாடுறாரு, இன்னொரு டீமுக்கு விக்ராந்த் விளையாடுறாரு. ஒரு கட்டத்தில் 2 டீமுக்கும் சண்டை வெடிக்குது. அதோட விளைவு என்னாச்சு? இது இன்னொரு கதை. அடுத்து, வருஷம் ஊருக்குள்ள நடக்கிற தேர் திருவிழா. அந்த திருவிழாவை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அந்த ஊர்க்காரங்க, முக்கியமாக தம்பிராமையா அண்ட் செந்தில். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது. வில்லன் அவர் வழக்கமாக கொடுக்குற தேரை இந்த டைம் அந்த ஊருக்கு கொடுக்காம பழி வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த ஊர்க்காரங்க திரும்ப அடுத்த வருஷம் திருவிழா நடத்துனாங்களா? இது இன்னொரு கதை. இதெல்லாம் போக மொய்தீன் பாய்னு ஒருத்தர் படம் ஃபுல்லாக ஒரு ரீல் விட்டு ஒரு ரீல் வந்து போயிட்டு இருக்காரு. அவர் யாரு? என்னடா ஒரு படம் ரிவ்யூ பார்க்க வந்தா 1000 கதை சொல்லிட்டே போறேன்னு கேட்குறீங்களா? இப்படிதான் படத்துலையும் காட்டியிருக்காங்க. டைரக்டர் ஐஸ்வர்யா இது எல்லாத்தையும் கலந்து பசஞ்சு ஆடியன்ஸுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வந்திருக்கு. விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பிராமையா, செந்தில், மூனார் ரமேஷ், விவேக் பிரசன்னா, டைகர் தங்கதுரை, தன்ஷியா இஸ்லாம், அப்புறம் தலைவரை கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் படம் ஃபுல்லாக வராரு. ஆனால் கதை என்னமோ அவரை சுற்றி இல்லை. அதனால தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு போட்டிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் மெயின் அட்ராக்ஷன் இவர் தான். இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியுதுன்னா அது இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் காரணம். இவருக்கு அது நேச்சுரலாகவே இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. படம் ஃபுல்லாக மாசான ஒரு ஆக்டிங். நம்ம யாருமே இதுவரை இவர் கிரிக்கெட் விளையாடி பார்த்துருக்க மாட்டோம்ல. இந்த படத்தில் விளையாடி இருக்காரு. ஆனால் அது எங்கே, எப்போ, எப்படின்னு சொல்ல மாட்டேன். படம் பாருங்க, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இன்னொரு இடத்துல இவர் உடஞ்சு அழுகிற சீன். அந்த சீனில் ரொம்ப டேஸ் அப்புறம் பெர்ஃபார்மர் ரஜினிகாந்தை பார்க்கலாம். விஷ்ணு விஷால் சின்சியராக அவரோட ரோல் பண்ணியிருக்காரு. வெரி குட் அட்டம். விக்ராந்த் இது அவரோட கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டில் டேட் சூப்பராக இருக்குது. மூனார் ரமேஷ் வழக்கமாக வெற்றிமாறன் படங்களில் கொடூர வில்லனாக பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா ஒரு வில்லன் கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் முடிஞ்சவரை நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. டைகர் தங்கதுரை சும்மா ஹீரோ கூடவே சுற்றிட்டு இருக்காரு, ஆனால் எதுக்குன்னு தான் தெரியலை. அடுத்து ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஹீரோக்கு ஒரு சாங்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் ஆல்ரெடி இந்த சாங்கை போட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். டைரக்டர் ஐஸ்வர்யா அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் சரி ஒரு ஹீரோயின் ரோல் எழுதி அதில் வச்சு மேட்ச் பண்ணிடுவோன்னு வச்ச மாதிரி இருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நான் மேலே சொன்ன எல்லா கதையும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே கிளம்ஸி ஆகிறதுக்கு அதுவே காரணமாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எது எப்போ நடக்குதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிது. கடைசியாக இது எல்லாத்தையும் வச்சு ஹிந்து முஸ்லீம் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை சொல்ல இந்த படத்தில் அவங்க பண்ண எல்லா முயற்சியும் தாண்டி ஒர்க் அவுட் ஆனது ஒன்று தான். அது அவங்க பாப்பாவை அவங்க கேஸ்ட் பண்ணது. இது வேற படம் இல்லை. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் இன்னொரு ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. செம்ம ஒர்க். விஷ்ணு ராமசாமி ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருவிழா சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அதை கேப்சர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க் படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். பெரிய பாய் சம்பவம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏஆர் ரஹ்மான் வழக்கமாக அவரோட டச்சில் கூஸ் பம்ப்ஸ் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு வர ஜலாலி தீம் சாங் மாஸ். பட் மற்ற சாங்லாம் அது அப்படியே தலைகீழாக போன மாதிரி இருந்தது. பட் ஒரே ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்தது, அது தேர் திருவிழா. இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வர நான் லீனியர் பேட்டர்ன்லேயே தான் போகும். ஆனால் அது வரை இது இப்போ நடக்கிற சம்பவமா இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற சம்பவமான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயோட சேர்த்து எடிட்டும் படத்தை கொஞ்சம் கிளம்ஸி ஆக்கிருச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன்னா ஒரு 2-3 பேர் மைண்டுக்கு வராங்க. பட் இருந்தாலும் அது இந்த மனுஷனுக்கு தான். 73 வயசு ஆகுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் அந்த ஏஜில் இருப்போமான்னு கூட தெரில. இவர்கிட்ட இன்னும் அந்த சரிஷ்மா குறையல. படத்தில் சண்டை போடுறாரு, லைட்டாக சிரிக்க வைக்கிறாரு, ஒரு சீனில் கண்டிப்பாக அழுகவும் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபைனலி a performer ரஜினிகாந்த் ஃபார் யூ. இவருக்கு தான் இந்த ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். நான் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த படம் சொல்ல வந்த மெசேஜ் அப்படி இப்போவும் தேவைப்படுற ஒன்று.
மற்றபடி வாலண்டியராக உங்களை எமோஷன் ஆக்குறேன்னு இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய சில சீன்ஸ் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இந்த இடத்துல இந்த எமோஷன்ஸை காட்டியே ஆகணுமேனு வலுக்கட்டாயமாக வச்ச சில சீன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சலிப்பை கிரியேட் பண்ணும். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி படத்தில் இருக்க நல்ல மெசேஜ், அப்புறம் சூப்பர் ஸ்டார். இதுக்காகவே நான் எல்லாத்தையும் சகிச்சுப்பேன்னு சொல்கிறீங்களா? உங்களை தான் டார்கெட் பண்ணி ஐஸ்வர்யா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதர்ஸ் சிம்பிளி அவாய்ட் இட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் இந்த சேனலில் நிறைய மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வரப்போகுது. நியூ மூவி ரிவ்யூஸ், அண்டர்ரேட்டட் மூவி ரிவ்யூஸ், வேர்ல்ட் மூவி ரிவ்யூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரீச் அ வைடர் ஆடியன்ஸ். நன்றி.